ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையிலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்துள்ளபடியாய் நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வாதிகாரம் படைத்த நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த வேளையிலும் அடிமைகளை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கடந்துட்ட நாட்கள் எல்லாம் கர்த்தர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எங்களை வழிநடத்தின தெய்வம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளுக்குள்ளாய் கடந்து வர கர்த்தாவே உதவி செய்த தயவுக்காய், கிருபை தந்த தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துள்ள தயவுக்காய் நன்றி அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தெய்வம் எங்களுக்கு ஆராதனை ஆசீர்வதித்து தந்துள்ளோம் அப்பா. தகப்பன் ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுங்க. ஆவியானவர் எங்கள் மீது அசைவாடி எங்களை வழிநடத்தும்படியாய், உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாடல் வேளையில் உங்களுடைய கிருபை வெளிப்படுவதாக ராஜா. ஆராதனை வேளையிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. செய்தி வேலை ஆண்டவரே பரத்திலிருந்து எங்களுக்கு மன்னாவை கொடுத்து ஆண்டவரே எங்களை போஷித்து எங்களை வழிநடத்தும்படியா செபிக்கிறது. தாவே, எல்லா அந்தகார கிரிகளை எல்லா இயேசுவின் நாமத்துல புறப்படுத்தி போடுகிறோம் அப்பா. தகப்பன், நீங்க எங்களோடு எங்களை வழிநடத்தும் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியமுள்ள ஆராதனையாய் காணப்படுத்த உதவி செய்யும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சதுர சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. சதுர சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நாட்டிலே சோதனை பட்ச
கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நெந்தை மேற்கொள்ள வந்த வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நெந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீதாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீதாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம். நித்திய தீவனம் சொர்க்கிய வரதாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தீவனம் சொர்க்கிய வரதாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என ஆர்ப்பரிப்போம். 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 ஹalleluya. எல்லாம் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லலாமா? பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென் ராஜா. எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தினீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாய் சென்று எங்களை நீர் ஆண்டவரே எங்கள் கோணலான வழிகளை செம்மைப்படுத்தி எங்களை நீங்க வழிநடத்தி வரும் கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு திட நம்பிக்கையை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஹalleluya. திட நம்பிக்கை தைரியம் நீதாரே,
நல்ல வாய்களை திறந்து சொல்லலாமா? திட நம்பிக்கை தைரியம் நீதாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீதாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமெனப்பா, நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீர் நல்ல தெய்வம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்க நல்ல தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு எங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஓரவதி நகலரர பைஷனர யதுர மகரர. ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. விசுவாசத்தோடு சொல்லலாமா? பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கஷ்டத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாருங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. கஷ்டத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாருங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும்
ராஜா. எங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றுகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. பலத்தது தாங்குபவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த காலவேளையிலே ஆமென் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இயேசுவா, இந்த காணொளி காட்சி மூலமாய் இணைந்து ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த பலவீனமாய் இருந்தாலும் அப்பா ஆண்டவரே, எல்லா பலவீனத்தையும் மாற்றி போடும்படியாய் இந்த ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சுகம் தாரும் அப்பா அவர்களுக்கு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வியாதியிலிருந்து விடுதலை தருபவர் நீர் ஆண்டவரே. வியாதியிலிருந்து விடுதலை தருபவர் நீர் ராஜா. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவரே மாற்றுகிற தயவுக்காய் நன்றி. ஆறுதல் செய்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் பாரங்களை எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீக்குபவர் நீரே ராஜா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் பாரங்களை எல்லாம் மீது வைத்து விட்டோம் அப்பா. எங்கள் பாரங்கள் எல்லாம் நீக்குகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் பாரங்கள் எல்லாம், எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீக்குகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை, அவங்களுடைய இருதயத்தை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, ஒவ்வொரு இல்லத்தையும் என் தேவனீர் ஆளுகை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியமும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை அமிழ்த்து போடாதபடிக்கு ராஜா, தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்க கஷ்டங்கள், பாரங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஓராதீனா கரமா ஷகலவா உரிதீனா மக்கரவா ஷகலவா யதுரவா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஒரு விடுதலை கொடுக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் ராஜா. ஓராதீனா ஷகலவா யதுரவா. இப்பொழுது ஒரு விடுதலை, இப்பொழுது ஒரு விடுதலை ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் அம்மா விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. உம்முடைய பிரசன்னத்தினாலே கூடின சேவக்காய் நன்றி அப்பா. ஓராதீனா ஷகலவா யதுரவா கலவா. Thank you அப்பா. ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி அப்பா. Thank you Jesus. எங்களை முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, எங்களை தாழ்த்தி ஒப்பு இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் உங்களோட கரங்களை வேத புத்தகத்தை எடுத்து சங்கீதங்களின் புஸ்தகம் 12. ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் புகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் பொழுது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். கர்த்தர் கொடுத்த இந்த சங்கீத பகுதிக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு பாடல் ஒரு சரணத்தை பாடும் பொழுது கர்த்தருக்கு காணிக்கையை நாம் செலுத்தலாம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே,
நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி கொடுத்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய், தெய்வம் நம்மளோடு கூட இடைப்படும்படியாய், எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தந்தீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் கொடுத்ததான காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய், ஆண்டவரே உங்கள் இரட்டிப்பான நன்மையினால திருப்தியாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, இப்பொழுதும் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொடுக்க போறதான உம்முடைய ஊழியக்கார மகனை கர்த்தாவே நீர் மூடி மறைத்து ஆவியானவர் நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சபா உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை வழிநடத்தும் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நம்முடைய சபை போதகர் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உட்காருங்கள். ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை நேரத்திலும் காணொளி காட்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் நமக்கு அவர் உற்ற துணையாளராய் இருந்து வழி நடத்துகிறார் என்பதிலே எவ்வளவேனும் சந்தேகம் அல்ல. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நடத்துகிறது. அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த மாற்று கருத்தும் அதில் இல்லை. காரணம், அவர் நம்முடைய தேவன், சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் உலகமே சிந்தித்து பாராத, எதிர்பார்த்திராத ஒரு நாட்களாய் இருக்கிறது. இந்த காலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் இவ்விதமான ஒரு வாக்கியம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கன் இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசியுங்கள். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபரும் ஒருவேளை இடறி விழலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுதைகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள். அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாலிபரும் இழைத்து போகிற ஒரு காலம், நல்ல பலவான்களும் பலனற்று போகிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்நாட்களிலே இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையே, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? வேத வசனத்தின்படி ஆண்டவருக்கு நாம் வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வரும் முன்னே அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு யோவான் ஸ்நானகன் இருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு அவர் வழியை ஆயத்தம் பண்ணினார்.
கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கும் ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூலோகத்திற்கு வரப்போகிறது. வசனம் சொல்லுகிறது அல்லவா, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. ஆண்டவருடைய ஆமென் பரலோக ராஜ்யம் சீக்கிரத்தில் இந்த பூலோகத்திலே ஸ்தாபிக்கப்பட போகிறது. அதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அதிசீக்கிரமான வருகைக்கு சபையார் ஆயத்தப்படுங்கள், ஆயத்தம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஏனோ தானோன்னு ஓடிட்டு இருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் ரொம்ப நெருக்கமான பாதையில போனா கூட அந்த நெருக்கமான பாதையில உலக காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று அவர்களுக்கு ஒரு உணர்வில்லாமல் அவர் 2000 வருடங்களாக விதமாய் தான் சொல்லுகிறார் என்று சொல்லி ஆமென் அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறார். இதோ நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காணொளி காட்சியின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு வழி உண்டோ? ஆண்டவருடைய வழியில் நீ நடக்கிறாயோ? அல்லாவிட்டால் ஏதோ ஒரு கண்மயக்கத்தில் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? உன் கண்மயக்கத்தில் நீ ஓடுவாயானால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய வழியை ஆயத்தப்படுத்தும்படி சொல்லுகிறார். கர்த்தருடைய வழியில் ஆமென் சமாதானம் உண்டு, கர்த்தருடைய வழியில் சந்தோஷம் உண்டு, கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணுகிற வழியில் ஆசீர்வாதம் உண்டு. நெருக்கப்பட்டாலும் நீ ஒடுக்கப்படுவதில்லை. விசாலத்தில் உன் கால்கள் நிறுத்தி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்தில் நீங்கள் வாசிக்கும் பட்சத்தில் வாசியுங்கள். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தன் தன் வழியிலே போகிற மனிதன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்துல அவனவன் தன் தன் வழியிலே போய் கொண்டிருக்கிற ஒரு நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இது வழியா போகிறேன். எனக்கு இது நல்லதுன்னு தோணுது, அதனால நான் இந்த வழியில போகிறேன். எனக்கு இது பெட்டர், இது ரெண்டுமே வேண்டாம், என் இஷ்டத்துக்கு நான் ஏன் விருப்பப்படி நான் போகிறேன்னு சொல்லி ஆளுக்கு அவன் வழியில போயிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, ஓ இஷ்டத்துக்கு ஓ வழியில போகாத, கர்த்தருடைய வழியில போ. கர்த்தருக்கு என்று நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. வழிகளையும் ஆயத்தப்படுத்துகிற உன் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உன் கால் செம்மையான இடத்துல நிற்கும்படிக்கு விரும்புகிறார். உன் கால், உன் பாதங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துல நிற்பதற்காக அல்ல, கண்மலை மேல் என்று அடிகளை உறுதிப்படுத்தி ஆண்டவர் உன்னுடைய எல்லா வழிகளையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஓ இஷ்டமான வழியில போகாத, அவனவன் தன் தன் வழியிலே சென்று கொண்டிருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைய இந்த செய்தியின் ஆமென் கருப்பொருள் என்ன தெரியுமா? ஆண்டவருக்குன்னு வழியை ஆயத்தப்படுத்து. ஆமென். ஆண்டவருக்குன்னு உன் வழியை ஒப்புக்கொடு. ஆண்டவருக்குன்னு உன்னுடைய வழியை ஆமென் சமர்ப்பித்து விடு, அர்ப்பணித்து விடு. ஆண்டவர் ஆமென் தமது ராஜ்யத்துல உனக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதங்களை தந்து சமாதானத்தையும் நிம்மதியையும் தந்து உன்னை வழி நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. மனுக்குலமே இன்றைக்கு நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆமா, நிம்மதி எங்க கிடைக்கும்? நிம்மதி எங்க கிடைக்கும்? ஒரு மனுஷன் ஒரு தியேட்டருக்கு போனான்னு சொன்னா அந்த சினிமா 3 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் ஓடுகிற வரையிலும் தான் அவனுக்கு ஒரு நிம்மதி இல்ல. ஒரு நண்பரை நான் கேட்டேன், ஐயா நீங்க எப்படி இப்படி
இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, எதுக்காயா குடிக்கிற அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரு, நான் குடிச்சிட்டு நேரம் தியேட்டர்ல போய் இப்போ உட்காந்துருவேன், கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யும், ஆமா தீர்ந்தது போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. நான் சொன்னேன், அது ஒரு நிரந்தரமான தீர்வு அல்ல. இயேசு உனக்கு சமாதானத்தை அளிக்கிறார். நீ இயேசுவின் வழியில் கடந்து வந்து பார், ஆண்டவர் உனக்கு நன்மையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உன் இருதயத்திற்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருகிறது கர்த்தருடைய வழிதான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வழியிலே ஆமென் நீ ஆயத்தப்படுவதற்கு முதலாவது உனக்கு வழி என்னது அல்லவிட்டால் வழி இதுவே என்று உனக்கு நீ கண்டுகொள்ள வேண்டும். படியுங்கள். வழிகளிலே நின்று பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நீ நடக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வழியிலே போகணும்னு நீ திணறிக் கொண்டிருக்கிறாயா? வழி எங்கே என்று நீ அலைந்து கொண்டிருக்கிறாயா? ஆமென். ஆண்டவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். நீ நின்று கொண்டிருக்கிற இடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? வழியிலே நீ நின்று கொண்டிருக்கிற இடத்தில் பூர்வ பாதை எது என்று நீ நினைக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழி எது என்று ஒரு நிமிஷம் நீ நின்று கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பாயானால் படபடப்பு இல்லாம, ஆமா பதபதப்பு இல்லாம ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே உம்முடைய வழி எது? நீர் என்னை எந்த வழியில் கொண்டு செல்ல விரும்புகிறீர் என்று நீ ஆமென் ஆயத்தத்தோடு கேட்பாயானால் உன் தேவன் உனக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பட்சத்தில், யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? ஆமா, இருள் எங்கே குடியிருக்கிறது, வெளிச்சம் எங்கே என்று நீ நின்று ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் இந்த காணொளி காட்சி மூலமாய் ஆண்டவர் உன்னை ஆமென் சரியான பாதையில், நல்வழியில், கர்த்தருடைய வழியில் உன்னை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வழி எங்கே? வெளிச்சத்தின் வழி எங்கே? ஆண்டவர் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஜீசஸ் இஸ் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளி எங்கே? இருள் வழி நீ நடவாமல், இருளின் வழியில் நீ பிரவேசியாமல், நீ தேவ பாதையில போவதற்கு வழி எங்கே என்று பூர்வ பாதையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பூர்வ நாட்களை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்தினார். இந்த இஸ்ரவேல் தேவன் ஆமென் அவர்களை இருளிலே எப்படி நடத்தினார்? மேக ஸ்தம்பத்தை கொண்டு, அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு அற்புதமாய் நடத்தினார். அவர்களுக்கு இருளிலே கஷ்டம் தெரியவில்லை. காரணம், ஒரு மகிமையான அக்னி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினது. அல்லேலூயா, ஆமென். பகல்ல நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சூடா இராதபடிக்கு ஒரு மேக ஸ்தம்பத்தை அவர்களுக்கு கொடுத்தா, அது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆமென் குளுமையான ஒரு நிலைமையை அவர்களுக்கு கட்டளையிட்டது. நம்முடைய தேவன் அப்படிதாங்க உங்களை என்னையும் வழி நடத்துகிறார். அப்படிதான் உங்களையும் வழி நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பூர்வ பாதையை எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த பாதையின் வழியாய் கடந்து போனார்கள்? அவர்கள் பஞ்சிமத்தின் வழியாய் கடந்து போகவில்லை. ஒருவேளை தேவ பிள்ளையே, இந்நாட்களிலே ஆமென் உலகமே ஸ்தம்பித்து போய் பலவிதமான பொருளாதார வீழ்ச்சிகள், பலவிதமான நோயின் தன்மையை ஆமென் அறிய முடியாமல் பலவிதமான கலக்கத்தின் வழியாக கடந்து போகிற
ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்கும் இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிக்கணும், எதுதான் கர்த்தருடைய வழி, கர்த்தர் பூர்வ ஜனங்களை எப்படி நடத்தினார், அந்த வழி எது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெளிச்சத்தின் வழி எது என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் ஆமென், ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லவராய் இருந்தார் என்பதை நீ சிந்தித்து பார்ப்பாயானால் நீ உன் வழியை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தலாம். ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார், நீங்கள் வலப்புறமாய் சாயும் போதும் இடப்புறமாய் சாயும் போதும், நான் கொஞ்சம் ரைட் கொஞ்சம் லெஃப்ட் அப்படி கொஞ்சம் சாயிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள், ரைட்டும் திரும்பாத லெஃப்டும் திரும்பாத, இதுதான் வழி என்று ஆண்டவர் உனக்கு பாதை காட்டுகிறார். வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும், உன் சொருபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்துல மனுஷன் அப்படி போகும்போது ரைட் லெஃப்ட் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுதுங்க, அவனுடைய எண்ணத்தின்படி சாய்கிறது. அப்படிதானே? நீங்க சாலமோனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு 300 மனைவிகளும் 700 மறுமனையாட்டிகளும் சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 1000 பொண்டாட்டிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் நல்லவன் தான், ஆனா மக்களோ கெட்டவர்கள். எப்படி? இவன் நல்லவன் தான், ஆனா மக்களோ கெட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இவங்க திருமணம் பண்ணவங்க எல்லாம் ஒவ்வொரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், ஒவ்வொரு தேசத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் தங்கள் ஆமென் தேவனை விட்டு இவனை என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இடது பக்கம். இந்த முதல் பொண்டாட்டி கூப்பிட்டுச்சுன்னா முதல் பொண்டாட்டி சைடு ரைட்டு, ஆமா. ரெண்டாவது பொண்டாட்டி கூப்பிட்டுச்சுன்னா ரெண்டாவது சைடு லெஃப்ட். பெலிஸ்தியருடைய ஜாதியிலிருந்து ஒரு பிள்ளைய திருமணம் பண்ணியிருப்பான்னா அந்த தெய்வத்தை கூப்பிடுறதுக்கு அங்க ஒரு ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்னு இவர் அங்க இங்க சாஞ்சி 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 முடிவுல எங்க போனாரு? அவர் ஆண்டவருடைய வழியில போனாரா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமா, போய் சேர முடியல. அருமையானவர்களே, நீங்க வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாம வழி இதுவே என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். வழி எங்கே என்று நீ சிந்திக்கும் பொழுது, வெளிச்சத்தின் வழி எது என்று நீ நினைக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு வழியை காட்டுவார், பாதையை காட்டுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, அந்த சாஸ்திரிகள் ஆண்டவருடைய பிறப்பை, யூதருக்கு பிறந்த ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி யோசிக்கும் பொழுது நட்சத்திரத்தை கண்டு வழி நடத்தப்பட்டார்கள். அதே நட்சத்திரம், அதே தேவன் உன்னுடைய வழிகளை ஆயத்தப்படுத்தி, உன்னை ஆயத்தப்படுத்தி பரலோகத்தில் சேர்க்கும்படி இந்த காலை வேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் வழிகளை சீர்தூக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். உங்கள் கிரியைகள், உங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்படுத்துங்க. என்ன செய்யுங்க? நீங்க போற வழியை லெஃப்ட் ரைட் கண்கள் அப்படியே மேய்ந்து மேய்ந்து, கண்கள் எங்கேயோ அங்கே உன் கால்கள் போய் கொண்டிருக்கிறது. இல்ல, உன் வழி சரிப்படுத்து. அல்லேலூயா. உள்ளும் குறுக்கும் நீ நடக்க முடியாத பாதையாய் அது இருக்கும் வேளையில் அதை சரிப்படுத்து, சீர்படுத்து. வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை இந்த காலை வேளையில ஆண்டவர் உன்னோடு கூட ஆமென் பேசிக் கொண்டிருக்கிறார், காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சிலர் தவறான வழியில போய் கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஆமென் ஆண்டவர் விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு நன்றாய் தோன்றுகிற வழி இதுதான் என்று சொல்லி நினைத்து அவர்கள் ஆண்டவரை விட்டு, சிலர் இந்த 5 மாதங்கள் லாக்டவுன் பீரியட்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி தேவனை விட்டு தூரம் போகிற ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் திட்டமாய் காண்பிக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? வழியை சீர்படுத்து. என்ன செய்ய? வழியை சீர்படுத்து. அங்கும் இங்கும் அப்படியே சாய்ந்து தெரியாத ஆண்டவர் உன் வழியை சீர்படுத்துன்னு சொல்றார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்து. ஒருவேளை இந்த நேரத்தில் ஆமென்
இம்மை பொழுதுல ஆண்டவருடைய வருகை காணப்படும் சொன்னா நீயும் நானும் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவருடைய வழியை நீ ஆயத்தப்படுத்தி ஆண்டவருக்காக ஆயத்தமா இருக்கும் பொழுது, நீயும் உன் வீட்டாரும் ஆண்டவருக்கு என்று ஆயத்தப்படும் பொழுது, ஆண்டவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பறந்து போகலாம். அல்லேலூயா. இல்ல நான் கைவிடதான் படுவோங்க. அருமையானவர்களே, நீங்களும் நானும் கைவிடப்படுவதற்காக ஆண்டவர் ஆமென் தமது வழியிலே நம்மை நடத்தவில்லை. நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய ஜனம். நான் 20 வருஷமா ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறேன். நான் 15 வருஷமா 50 வருஷமா நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் ஆண்டவர் என்ன கைவிட்டுருவாரா? ஒரு சீனியாரிட்டியும் அங்கே இல்லை. அல்லேலூயா. ஆமென். பிந்தினவர் முந்தினவரும் முந்தினவரும் பிந்தினவருமா இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆண்டவருக்குள்ள எப்பவும் கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பிளாஸ்க்குள்ள ஒரு நல்ல டெம்பரேச்சரான நல்ல தண்ணியை, சூடான தண்ணியை வச்சா அது ஒரு 24 மணி நேரம் 54 மணி நேரம் என்ன செய்யணும்? ஆமா 48 மணி நேரம் கரெக்டா அந்த பிளாஸ்க்ல எப்படி இருக்கணும்? அந்த தண்ணி சூடா இருந்தாதான் அதை எடுத்து பருகுவதற்கு அந்த பிளாஸ்க்கு ஒரு மதிப்பு. அப்படிதானே? இல்லைன்னா அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெது வெதுப்பா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு வாந்தி பண்ணி போடுவேன் என்று. அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? சீனியர் ஜூனியர் என்று அல்ல. தேவ பிள்ளைகளை ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி ஆயத்தமாய் இருக்கிற ஒரு கூட்டத்திற்காக, மனமாட்டி சபைக்காக தான் அருள்நாதர் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆமென் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உங்களுக்கு முன்பாக என்ன வழிகள் உண்டு? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வழிகளை வாசியுங்கள். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் முன்னே ஜீவ வழியையும், உங்களுக்கு முன்பாக ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவ வழி உண்டு, மரண வழி உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுகிறவர் ஜீவ வழியிலே நடக்கிறான். இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறவர் அவன் மரண வழியிலே நடக்கிறான். ஆமென். இயேசுவை அறிந்தவன் ஜீவனை கண்டடைகிறான். இயேசுவை அறியாதவன் மரணத்துக்கு நேராய் போகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற நீ எந்த வழியாய் கடந்து போகிறாய்? உனக்கு முன்பாக 2 பாதை உண்டு. ஒன்று ஜீவன், ஒன்று மரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்து விட்டார். நீ எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறாய்? லோத்தை போல ஒருவேளை ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த கண்மலைக்கு ஓடு என்று சொன்னால், இல்லை இல்லை எனக்கு கண்களுக்கு முன்பாக இந்த பச்சைபசேல் இந்த உலக வாழ்க்கை நன்றாய் இருக்கிறது என்று நீ ஒருவேளை நீ உன் கண்களுக்கு இனிமையான வழியை தெரிந்து கொள்வாயானால் அது மரண வழி. அல்லேலூயா. கிறிஸ்துவாகிய கண்மலைக்கு நீ போவதற்கு செல்லும் பாதை கரடு முரடாக, கல்லுகளாக பயங்கரமான ஒரு பாதையாய் தான் இருக்கும். ஆனால் அது ஜீவ வழி. அல்லேலூயா. போதக சிக்ஷை கூட உங்களுக்கு ஜீவ வழிதான். போதகர் என்ன செய்யறார் தெரியுமா? இப்படி நடக்காத, இதை பண்ணாத, இது செய்யாத அப்படின்னு சொன்னா சிலருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஆமென். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் எப்படியாகிலும் உங்களை ஆமென் ஆண்டவருக்கு முன்பாக ஆமென் செம்மையானவர்களாய் நிறுத்த வேண்டும் என்றுதான் பிரயாசப்படுகிறார்கள். ஆகையினால் தான் கொலோசியருக்கு பவுல் சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல எந்த மனுஷனையோ தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. அல்லேலூயா. வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லுகிறோம். எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த தேவ மனிதனும் உங்களை எப்படியாவது பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றுதான் ஆமென் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களை கடிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவருடைய வழி இதுதான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறார்கள். நீங்கள் வழி இதுவே என்று ஆமென் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய ஜீவ வழியிலே நீங்கள் கடந்து போவதற்கு ஆயத்த
ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு இவ்விதமாய் சொல்லுகிறார். 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. இடுக்கமோ வழி நெருக்கமா இருக்கும். எப்படி இருக்கும்? நீ இந்த உலகத்துல வாழும்போது இயேசுவை பிடித்துக் கொண்டிருந்தால், உண்மை சத்தியம் நேர்மை என்று இயேசுவின் வழியிலே செல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தால், ஆண்டவர் உனக்கு எப்படிப்பட்ட வழி என்று சொல்லுகிறார். அது ஒரு நெருக்கமான வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு நெருக்கமான வழி. படிங்க. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு போது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீவனுக்கு போகிற பாதை ஒரு நெருக்கமான பாதை. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். யார் அந்த சிலர்? தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். இன்றைக்கு ஆண்டவருடைய செய்தி கேட்கிற தேவ பிள்ளையே, நீ அந்த சிலர் என்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிறாயா? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கூட்டத்தில் இருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட தான் பேசுகிறார். விபச்சாரம், வேசித்தனம், ஆமென், மற்றவர்களுக்கு தெரியாத பல துன்மார்க்கமான பொய்யான வழிகளிலே நீ நடந்து உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்துவது ஏன்? ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில உன்னோடு கூட திட்டமாய் பேசுகிறார். கடைசி எச்சரிப்பு. இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசுகிறார். கர்த்தருக்கு என்று வழியை ஆயத்தப்படுத்து. கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜீவ வழியை விட்டு நீ வெகு தூரத்தில் போய் கொண்டிருக்கிறார். ஆமா, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு உன்னை நீ அர்ப்பணித்து ஆண்டவருடைய வழியை விட்டு மரண வழிக்கு நேரா நீ கடந்து போய் கொண்டிருக்கிறார். உன் சரீரத்திலே மரணம் அல்ல, உன் ஆத்தும மரணத்தை குறித்து நான் உனக்கு திட்டமாய் பேசுகிறேன். தேவாவியானவர் சபையே உன்னை குறித்து நான் பேசுகிறார். ஆண்டவருடைய ஆமென் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஜீவ மார்க்கத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற நீ எப்படி ஆகிலும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு நெருக்கமான வழிதான், ஆனா உண்மையான வழி, சத்தியமான வழி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில நெருக்கங்கள்லாம் வரும்போது நம்ம இடறி போகிறோம், அப்படிதானே? சில நெருக்கங்கள் வரும் பொழுது ஆண்டவர் கோச்சுக்கிட மாட்டாரு, இந்த உலக வழியில நாமும் கொண்டு செல்வோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிற, கிறிஸ்தவ அரசியல்வாதிகள் ஆலயத்துக்கு வரும் பொழுது நல்ல ஒரு கரை இல்லாத வேட்டி, வெளியில போயிட்டாங்கன்னா அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கரை வேட்டியை போட்டுட்டு போவாங்க. இப்படி டபுள் கேம், டபுள் வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. அல்லேலூயா. ஜீவன்னா ஜீவன், மரணம்னா மரணம். இதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜீவனுக்கு நேராய் நடத்த விரும்புகிறார். நல்ல கவனிங்க. எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்துச்சு. அவர் என்ன செய்யறாருன்னா, எப்போ அந்த மலையிலேயே இருப்பாரு. அவர் கூட ஒரு வேலைக்காரன் இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அங்கே என்ன எதிராளிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறது இந்த மனுஷன் தான். இவனை நம்ம பிடிச்சிட்டோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி ஆகிலும் ஆமென் இஸ்ரவேலரை அழகாய் டாக்கிள் பண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போடுறாங்க. எத்தனையோ ஒரு பெரிய படையை என்ன செய்யறாங்கன்னா இவனை பிடிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. படையை அனுப்புறாங்க. இவனுக்கு பார்க்கும்போது இவனுக்கு ஒரு பெரிய பயமே இல்லை. இவனோ ஒத்த மனுஷன், இவன் கூட இருக்கிற ஒரு வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் பதறான், ஆனா இவனுக்கு என்ன இல்லை? பதறல் இல்லை. காரணம், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கமான பாதையில போனாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த மனுஷனுக்கு இருந்ததுங்க. இன்னைக்கு இந்த காலை வேளையில உனக்கு இருக்குதா? என் நெருக்கத்துல, என் கஷ்டத்துல யார் எனக்கு உதவி செய்வா? எனக்கு யார் சொல்றவங்க எல்லாம் எனக்கு செஞ்சிருவாங்களா? என் வாழ்க்கையில எல்லாம் நடந்துருமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சொல்ற பாஸ்டர் உதவி செஞ்சிருவாரா? எனக்கு சொல்ற அண்ணன் தம்பி உதவி செஞ்சிருவானா? என் வழியில நான் போறேன் அப்படின்னு நீ நினைக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஓ வழிகள் ஆண்டவருடைய வழிகள் அல்ல. அல்லேலூயா. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட இருக்கிறவன் பதறான், ஆண்டவரே இப்படி நடக்கிறதே. இந்த வேலைக்காரன் சொல்றான், ஐயா இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் நம்மை சூழ்ந்து ஒரு பெரிய படையே இருக்கிறது, என்ன செய்யட்டும்? ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்யறா தெரியுங்களா? இந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறந்தருளும்படி, ஆண்டவரே
ஆமென், இவன் கண்கள் திறந்தருளும் என்று சொல்லுகிறார். இவன் மனக்கண்கள் திறந்தவுடனே அந்த அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை சுற்றிலும் இவனுக்கு பாதுகாப்பாய் இருப்பதை இவன் உணர்கிறான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நெருக்கமான பாதை தான், கஷ்டமான பாதை தான், கடினமான வழிகள் தான். இயேசுவை பிடித்துக் கொண்டு நீ சமாதானத்தின் வழியிலே, சந்தோஷத்தின் வழியிலே, நல் வழியிலே, கர்த்தருடைய வழியிலே கடந்து போவது கொஞ்சம் கடினம் தான். ஆனா உன்னை சூழ்ந்திருக்கிற சத்துருவையும் சத்துருவின் கிரியைகளையும் நீ கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அத்தரிசனமான கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் விசுவாசிக்கிறது உண்டோ? நீ கடினமான பாதையிலே, கஷ்டத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, நெருக்கமான பாதையிலே, வியாதியின் படுக்கையிலே, ஆண்டவருடைய பிள்ளையே எனக்கு உதவுவார் ஒருவரும் இல்லையே என்று நீ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அருள்நாதர் இயேசு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உனக்கு உதவியாயிருக்கிறார், உனக்கு துணையாயிருக்கிறார், உனக்கு சகாயராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வழியில நிக்கிறது ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், ஆனா அது இன்பமான பாதை, வெற்றியின் பாதை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி வசனத்துல ஆமா அந்த அவனை பிடிக்க வந்த ஒரு பெரிய படை இருக்கு பாத்தீங்களா? அந்த படைய என்ன செய்யறார் தெரியுமா? ஒரே சிம்பிள் ஜெபம். ஆண்டவரே, இவங்களுக்கு ஒரு கண்மயக்கத்தை உண்டாக்கும். என்ன செய்யும்? ஒரு கண்மயக்கத்தை உண்டாக்கும் என்று சொல்லி அவங்க கிட்ட சொல்றாரு. படிங்க வசனத்தை, 6ஆம் அதிகாரம் படிங்க, 18ஆம் வசனம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றான். கண்மயக்கத்தை உண்டாக்கும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்தார். ஆண்டவர் அவன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாருங்க. ஒருவேளை நீ நெருக்கமா போனேன்னா, ஐயோ எனக்கு இது நெருக்கமா இருக்குது ஆண்டவரே, கொஞ்சம் விசாலத்துல கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொன்ன நிச்சயமா செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? தேவன் ஜீவ மார்க்கத்துல, அவன் ஜீவ வழியில உன்னை நடத்தி கொண்டு செல்லுகிறவர். உன் கால்களை இடற விட மாட்டார். உன் பாதங்கள் தவறி போவதற்கு, வழி தவறி போவதற்கு செய்ய மாட்டார். நீ ஒரு விண்ணப்பம் செய்தால் போதும், ஒரு சின்ன ஜெபம் செய்தால் போதும். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் ஆமென் உன்னை திராணி உள்ளவனாய் அற்புதமாய் நடத்துவதற்கு அவர் கழிவுள்ளவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. படிங்க வசனத்தை. அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல. அப்போ அவங்களுக்கு, எதிராளிகளுக்கு, அந்த படைகளுக்கு ஒரு கண்மயக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அந்த கண்மயக்கத்தோட என்ன பிடிக்க வராங்க. அப்ப எலிசா சொல்றான், இது நீ போகிற வழி இல்லப்பா, நீ இது செல்கிற வழி இல்லப்பா, இது பட்டணமும் அல்ல, இது நீ நினைச்சு வந்த பட்டணமும் இல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் தேடுகிற மனுஷனே இந்த எலிசா தான். ஆனா இவன் ஒரு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு கண்மயக்கம் உண்டாயிடுச்சான். இவன் சொல்றான், நீ தேடுற மனுஷன் நான் கூட்டிட்டு போறேன், அவனுக்கு அவன் எங்க இருக்கிறானோ அங்க நான் கொண்டு செல்றேன், நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அங்க ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் விட்டு விடுகிறார். ராஜா சொல்றாரு, ஐயா தீர்க்கதரிசி அவர்களே, நான் இவரு ஒரேடியா வெட்டி போட்டுட்டுமா? உங்களை தானே அரெஸ்ட் பண்ண வந்தாங்க, உங்களை தானே நயவஞ்சகமா பிடிக்க வந்தாங்க, நீங்க இந்த நெருக்கத்துல இருக்கிறீங்களே, நான் உங்களை காப்பாற்றட்டுமா அப்படின்னு சொன்ன பொழுது அங்கே என்ன சம்பவிக்கிறது? வாசியுங்கள். அவர்கள் சமாரியாவிலே வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறான். இந்த காணொளி காட்சியின் மூலமாய் காண்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் திட்டமாய் ஆமென் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்றாரு. ஆமென். என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் ஒருவேளை நீ நெருக்கத்துல இருந்தாலும், ஆமென், கஷ்டத்துல இருந்தாலும், ஜீவ வழியில நீ கடந்து போவது உனக்கு ஒரு கடினமாய் தோன்றினாலும், இயேசு கர்த்தாதி கர்த்தர்
இன்றைக்கு உன் ரட்சகர் ஆமென் உன்னோடு கூட பேசுகிறார். என்ன தெரியுமா? நீ நெருக்கத்துல போனாலும் கவலைப்படாத. ஆமென் சமயத்துக்கு ஏற்ப ஆண்டவர் உன்னை அற்புதமாய் பாதுகாப்பாய் நடத்துவார். உன் வழிகள் எடுக்கமாய் தோன்றலாம், அந்த இடத்துல இயேசு உன்னை காப்பாற்ற மாட்டார்னு நினைச்சிடாத. ஒரு சின்ன ஜபம் தான் எதிராளிக்கு கண்மயக்கத்தை உண்டு பண்ணி இவனை தான் பிடிக்க வந்தாருன்னு கூட தெரியாம அவங்க நேரம் கொண்டு போய் ராஜாவின் இடத்துல விட்ட உடனே ராஜா வெட்டி போட்டுட்டுமான்னு கேட்கிறான். இவன் என்ன செய்யறான் தெரியுமா? வெட்டி போடாத, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பு அப்படின்றார். அல்லேலூயா. அப்படித்தானே? உடனே ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அவங்களுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் யாரை பிடிக்க வந்தவங்க, இந்த எலிசாவை பிடிக்க இந்த எதிராளிகளுக்கு நல்ல ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி அவர்களை அனுப்புகிறான். அதற்கு பிறகு அந்த வசனம் சொல்லுது, அப்புறம் அவர்கள் அவ்விடத்துக்கு வரவே இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, கரங்கள் வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீ நெருக்கமான பாதையில போகலாம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ கஷ்டத்தின் பாதையில போகலாம். ஆனா இயேசு நாதர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா? அவர் வழி ஆமீன் அதிசயமான அற்புதமான வழி என்பதை நீ நினைத்திருக்கிறாயா? அவருடைய அற்புதங்களை கண்ட நீ சில நேரத்தில் வழி விலகி போகிறாயே. நீ இப்பொழுது கர்த்தரை விட்டு தூர இருக்கிறாயே. ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொண்டு ஜீவ பாதையில ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக வாழ்ந்த நீ இப்பொழுது தூரத்தில் இருக்கிறாயே. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சீர்படுத்து, சமீபத்தில் வா என்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நெருக்கங்கள் ஒருவேளை உன்னை பாவத்திற்கு அழைத்து சென்றிருக்கலாம், உன் மாம்ச இச்சையினாலே கீழே விழுந்திருக்கலாம். இயேசு அன்போடு இன்றைக்கு உன்னை தூக்கி விடுவதற்கு உண்மை உள்ளவர். நீ வா, இயேசு அண்டை வா, இயேசு அண்டை வா, உன் நேசர் அண்டை வா. நீ அழிந்து போவதில்லை, ஆண்டவருடைய சித்தமே இல்லை. அல்லேலூயா. நீ ஆண்டவரை விட்டு தூரம் போவது ஆண்டவருக்கு சித்தமே இல்லை. ஜீவ வழியிலே கடந்து வா, ஜீவன் ஆமென் தப்ப நீ ஓடி வா. இயேசு இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். இந்த எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் விட்டுவிடவில்லை, அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவர் காப்பாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமென், Gospel of Luke chapter 1 verses 79 வாசியுங்கள். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். நம்முடைய கால்களை எப்படிப்பட்ட வழியிலே நடத்துவார்? சொல்லுங்க, எப்படிப்பட்ட சமாதானத்தின் வழி. ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற நீங்க ஆண்டவருடைய வழியில சமாதானத்தின் வழியில நடந்து போவீங்க. அல்லேலூயா. நீ ஆண்டவர் அண்டை, உன் மீட்பர் அண்டை மீண்டு வருவாயானால் நீ சமாதானத்தின் வழியில, உன் கால் எந்த இடத்துல இருக்கும்? சமாதானத்தின் வழியில இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள்ல நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு முன்பாக அதே லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 12ஆம் அதிகாரம் 58ஆம் வாக்கியம் வாசியுங்கள். உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரத்தின் இடத்திற்கு. நல்ல கவனிங்க. நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி ஒருவேளை நீ மனம் பொருந்தாவிட்டால் நீ வர வழியில உன் எதிராளி என்ன செய்வான் தெரியுமா? கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. எங்க பிணைக்கப்பட்டிருக்கிறாயோ அதிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, அந்த பாவத்தின் வல்லடியிலிருந்து அந்த வழியை விட்டு மீண்டு வர பாரு. இல்லன்னா உன்னுடைய நியாயாதிபதிக்கு அவர்கள் உன்னை நியாயாதிபதியினிடத்தில் கொண்டு செல்வார்கள். நியாயாதிபதி உன்னை சேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பான். அவன் உனக்கு காவலாளியினிடத்தில் ஒப்பு கொடுப்பான், ஜெயில தூக்கி போட்டுருவான், உனக்கு தண்டனை கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்துக்குரிய தண்டனை வேணா அன்பான தேவ பிள்ளையே ஒரு சாதாரணமா இருக்கலாம். ஒரு ஆமென், இந்த ஒரு 14 வருஷம் கடுங்கால் தண்டனைன்னு சொல்லிட்டு நம்முடைய ஜெயில எல்லாம் தூக்கி போடுறாங்க. ஒருவேளை அப்படி நினைச்சிடாத. இது யுகாயுக காலம், அவியாத அக்னி இல்ல, அக்னி நரகத்துல ஆத்மா வெந்து கொண்டே இருக்கும். நீ சாவதில்லை, ஆனால் உன் ஆத்மா மரணத்துக்குரிய ஒவ்வொரு நொடியையும் ருசி பார்த்து கொண்டே இருக்கும். அந்த அகோர நிலவரத்திற்கு நீ தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று ரட்சிக்கப்படு. ஆண்டவர் ஆமென் வழியை காண்பிக்கிறார். இதுவே வழி, இதுவே சத்தியம், இதுவே ஜீவன் என்று இயேசு இந்த காலை வேளையில உனக்கு சொல்லுகிறார்.
செய்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வழியிலே என்ன செய்ய முடியும் தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வரும்போது வழியில தான் அருமையான பவுல் என்கிற அந்த சவுல் என்கிற வாலிபனுக்கு தரிசனம் கிடைக்கிறது. படியுங்கள். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனம் கொடுத்த இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடைபடிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். கர்த்தருக்கு மகிமை. நீ மரவழியில தான் என்ன பாப்ப? சொல்லுங்க, என்ன பாப்ப? தரிசனம் பாப்ப. ஒரு மனுஷன் ஒரு கல்லை வச்சு படுத்துக்கிட்டான், தெரியுமில்ல? அவன் என்ன பண்ணான்? ஆமா, ஒரு தரிசனம் பார்த்தான். என்ன தரிசனம்? ஆமா, தூதர்கள் மேல ஏறுறது இறங்குறதையும் பார்த்தான். இல்ல, அந்த கல்லை வச்சுட்டு அதை அபிஷேகம் பண்ணி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த ரொம்ப ஒரு விசேஷத்த இடமா மாத்திட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சாரா இல்லையா? திரும்பி 20 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல வந்து பார்க்கறான், அந்த கல் அப்படியே இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு தரிசனம் கொடுப்பாரு, ஆண்டவர் தரிசனத்தின்படி நடத்துவாரு. நீ வழி விலகி போகாது. அல்லேலூயா. உன்னை பிச்சைக்காரனா யாசித்து உன்னை அப்பத்துண்டுக்கு இறைய விட்டு உன்னை அப்பமா நடத்த மாட்டாரு, உன்னை ஆச்சரியமா நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வழி ஒருவேளை கடினமா இருக்கலாம், ஆனால் ராஜாங்கங்களையும் அரசாங்கங்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ராஜ்யங்களையும் அசைக்கக்கூடிய தேவ வல்லமை உள்ள வார்த்தையை காலைவெளியில உண்மையில் போடுவா. அல்லேலூயா. உன் ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கும், உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், நீ கர்த்தருடைய வழியில சென்றால். அல்லேலூயா. ஒருவேளை 10 நாள் நீ உபத்திரவப்படலாம், ஆனால் ஆண்டவர் உனக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உனக்கு மகிமையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் நீ 10 நாள் உபத்திரவப்படலாம், அந்த உபத்திரவத்தை கண்டு நீ அஞ்சாதே. ஆண்டவர் உனக்கு மகிமையான வழியை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வழியிலே நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஆமென். ஒரு காரியம் இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? ஆயத்தப்படு. ஆமென். கர்த்தருடைய வழியிலே என்ன செய்ய? ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. ஆமென். கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் சிந்திச்சு பார், நீ பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைச்சு உணர்ந்து பூர்வ பாதையை கொஞ்சம் நினைச்சு பார்த்து, வழி எங்கே? வெளிச்சத்தின் வழி எங்கே? ஆண்டவரே, எனக்கு என்னை மறுபடியும் தூக்கி எடுக்க மாட்டீரா என்று சொல்லி உன்னை அர்ப்பணித்துப்பார். ஆண்டவர் ஆமென் சீர்தூக்கிப்பார், சீர்படுத்திப்பார். அப்பதான் உனக்கு வழி தெரியும். இல்ல, எலிசா தீர்க்கதரிசிக்கு அந்த வேலைக்காரனுக்கு அந்த கண்கள் திறந்தது போல உன் மனக்கண்கள் திறக்கும். ஆண்டவரிடத்துல கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக்கொள். குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே நீ அறிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய். ஆண்டவர் ஆமென் தமது வழியிலே உன்னை மறுபடியும் நிலைப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் கொடுக்கிறது என்ன தெரியுமா? உன்னுடைய வழி என்னன்னு தெரியாம நீ அலைஞ்சிட்டு இருக்கிற, உனக்கு வழியை காண்பிக்க ஒரு தூதனானவரை ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் குடும்பம் காரியமா இருக்கலாம், உன் தொழில் காரியமா இருக்கலாம், உன் பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா இருக்கலாம், உன் வருங்காலத்தை குறித்து ஒரு பெரிய கவலையா இருக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் எனக்கு இருக்குன்னு சொன்னாலும் பரலோகத்தை குறித்த ஒரு பூர்ண தரிசனம், பரலோகத்தை குறித்ததான ஒரு பூர்ண வெளிச்சம் உனக்கு மங்கி போய் கொண்டிருக்கிற, மங்கி எறிகிற ஒரு திரியை போல காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உனக்கு வழிகாட்ட ஒருவர் உண்டு, அவர் அருள்நாதர் இயேசு என்பதை மறந்து போகாதே. ஆமென். உன்னை செழிப்பித்த கண்மலையை மறுபடியும் பிடித்துக்கொள். ஆண்டவர் அவருடைய வழியிலே உன்னை நடத்த ஆயத்தமாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அர்ப்பணிப்போமா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோமா? இயேசுவே என்று சொல்வோமா? கண்களை மூடுங்கள். அன்புள்ள பிதாவே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட நீர் பேசின வாசனத்திற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
ஆமென் ஹல்லேலூயா. எங்களுடைய வழிகள் எங்களால் உண்டாகிறது அல்ல, உம்மால் உண்டாகிறது. நீர் ஆமென் உமக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறேன். உமக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட எங்களுடைய வழிகளை உம்முடைய ஆமென் கரங்களிலே ஒப்புவித்து உம்முடைய சித்தத்தின்படியாய் நாங்கள் வழி நடத்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நடக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று அல்ல, ஒரு அசதியான வாழ்க்கை அல்ல, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அல்ல, கர்த்தருடைய வழியில அந்த மேலான தரிசனத்தை பெற்று அந்த மேலான பலத்தை பெற்று ஆண்டவரே ஆமென் பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் கடந்து வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். கேட்ட வார்த்தையின்படி உடைய மக்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். அவர்கள் ஆமென் கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துவார்களாக. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் இருக்கிற ஊழியக்காரனாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆயத்தப்படட்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தட்டும். ஆண்டவரே, ஒருவேளை வழி விட்டு விலகி நான் தூரம் போய்விட்டேனே, என்னை யார் காப்பாற்றுவார் என்று சொல்லி பூர்வ எல்லையையும் ஆண்டவரை பூர்வ வழியையும் நினைக்கிற உடைய பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளும். அசுத்தத்திலிருந்து, அந்நிய வல்லமையிலிருந்து, ஆண்டவரே பாவத்திலிருந்து அவர்களை விடு என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற இந்த வசனத்திற்கு செவி சாய்க்க உதவி செய்யும். சபை பரிசுத்தப்படுவதாக, சபை மக்களை அற்புதமாய் வழிநடத்தும், ஆசீர்வதியும். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நம் அனைவரோடு கர்த்தருடைய வரைக்கும் மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you brother. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை வழி நடத்தும். ஆண்டவருடைய வழி இன்னதென்று ஆண்டவர் அறிவித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை தரிசனத்தை கொடுத்து நடத்துவார். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களை நடத்தும். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். அவர் உங்களை மீட்டுக் கொள்வார். அவர் உங்களை சுகபத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அக்கறையிலே கொண்டு போய் சேர்த்து ஆமென் உங்களை அக்கறை உள்ளவராய் வழி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக உண்மையாயிருங்கள். ஆண்டவருடைய வசனத்தை பிடித்திருங்கள். சத்ரு அந்தகாரத்தின் கிரியைகளை அந்த அந்தரங்கத்தில் பயங்கரமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவைகளை குறித்து எண்ண வேண்டாம். அவன் ஆமென் தலை நசுக்கப்பட்டவர், தோற்று போனவர், சிலுவைநாதர் இயேசு உனக்கு முன் செல்கிறார், உன்னை வழி நடத்துகிறார். அவர் வழியிலே நீ நட, அவர் வழியிலே நீ ஆமென் ஆயத்தப்படு. ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சமாதானம். God bless you. God bless you.